அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ போன வீடியோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். போன வீடியோ யாரும் பார்க்காட்டி கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ எங்கே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அலப்புலான்ற ஒரு இடத்துல போட்டிங் கொண்டு போயிருப்பேன். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரதுலேருந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளவு போட் ஹவுஸ் எல்லாம் போய் கொண்டு இருக்குண்டு நிமிஷத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கு இந்த இடத்தால். அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல போட்டுங்களை எல்லாம் வெயிட் பண்ணி கூட்டி கொண்டு போயினோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்பவம் தான் போல் இருக்குது. 3 மணி நேரத்துக்கு காசு கொடுக்கணும் போல் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களாண்டாலே ஒரு முழு நாள் ஃபுல்லாகவே போயிடுவீங்க. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய போட் உண்டு. பாட்டு படித்து டான்ஸ் ஆடி கொண்டு போயினோம். இந்த ஐயாட்ட போய் கேரளாக்களை பற்றி 2-3 கேள்விகளை கேட்போம். கேரளாவில் ஏன் சந்தனப்பட்டு வைக்கிறது? அது வந்து கோவிலில் போகும்போது வந்து சந்தனப்பட்ட புருஷமாரா அது வந்து கோவிலுக்கு போகும்போது இந்துக்கள் வைக்கிறது. கேரளா ஆக்கள்னு சாப்பாடு பிரதான சாப்பாடு ரைஸு ஃபிஷ் கறி புட்டு அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் புட்டு அப்பம் இடியப்பம் தோசை இட்லி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சு டின்னர் வந்து ரைஸு தான். அதில் நாங்கள் சாப்பிட்டோம்ல அந்த வெள்ளை ரைஸு, அது பேர் என்ன? வெள்ளை ரைஸ் அது வந்து கேரளா ரைஸ். கேரளா ரைஸ். ஆமாம், சின்ன ரைஸு கிடைக்கும். அது இப்போ ஜீரா ரைஸ். ஆமாம், அது வந்து நார்த் இந்தியன்ஸு தமிழ் மக்கள் அவரெல்லாம் வந்து ஜீரா ரைஸ் சாப்பிடுவாங்க. இப்போ கேரளாவில் வந்து பெரிய ரைஸ் சுலேகா ஜெயா இந்த மாதிரி ரைஸ் வந்து இங்கே பார்த்தோம். அந்த போட் போகுது பாருங்கள். ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட போகும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு. உண்மையிலுமே இந்த இடத்துல அந்தளவுக்கு வெயில் இல்லை. அப்படியே எங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்குது இந்த இடத்துல போ. அந்த கேரளாவில் படகு போட்டியெல்லாம் நடக்கும் தானே, அது வந்து செப்டம்பர் 4ஆம் தேதியாம். அப்பைக்கெல்லாம் வந்திருந்தால் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஸ்னேக் போட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் போட் எடுத்துக்கிட்டவா போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல 1800 ஹவுஸ் போட் இருக்குமாம். அதே மாதிரி நாங்கள் போய் கொண்டிருக்கிற நார்மல் போட் மாதிரி 200 போட் இருக்குமாம். ஆனால் கேரளாண்டு பார்க்கல 2000 போட் ஹவுஸ் போட் இருக்குமாம் அப்படின்னு சொன்னவேல். கேரளாண்டாலே இந்த ஆலப்புழாண்ட இடம் தான் போட் ரைடுக்கு எல்லாமே ஃபேமஸான இடம். இன்னொரு சுயதொழில் செய்ய சொன்னால் நான் என்ன செய்கிறேன்டா, இப்படி ஒரு போட் எடுத்து அங்கே கடலோட சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இலங்கையில். அதில் ஏதாவது ஒரு இடமா பார்த்து இப்படி போட் சர்வீஸ் எல்லாம் ஆக்டிவ் பண்ண வேண்டாம். டூரிஸ்ட் துறை வளரும். அந்த ஒரு தொழில் தான் நான் செய்வேன். நான் போய்கொண்டிருக்கிற இந்த இடத்துல தானே அந்த ஸ்னேக் போட் ரேஸ் நடக்கிறதா. இங்கேருந்து அப்படியே நேராக விடுவிடுமா, கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு இருக்குமாம் அப்படின்னு சொல்லினோம். அதெல்லாம் மணி அடிக்கணும். இந்த மணி சத்தத்துக்கு தான் நிப்பாட்டிக்கணுமோ தெரியல. இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது இந்த கட்டண அமைப்பை பாருங்கள் அப்படி நல்லா இருக்குன்னு. நான் பைக் விட்ட இடம் வேறு எங்கேயோ, ஆனால் இவர் பார்க் பண்ணுறது வேறு எங்கேயோ. இடம் கிடைக்கிற இடத்துல தான் பார்க் பண்ண இடம் போல் இருக்குது. நேரம் சரியாக 1 மணி. நான் நினைக்கிறேன் 11 மணிக்கு இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு இருப்போம்ட்டு. சரியாக 2 மணி நேரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து ரவுண்ட் ஷாட் எடுக்கிறதா இல்லை வெளிக்கிறதான்றதை பார்ப்போம்.
ஓகே, இந்த இடத்துல ட்ரோன் வியூவை பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா படம் எடுத்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து புள்ளின் குன்னோ என்ற ஒரு இடத்துக்கு தான் போகணுமா. அந்த இடத்துக்கு இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும். இதே நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வந்திருந்தாலும் போகணுன்ற ஒரு அவசர குணம் இருந்திருக்கும். இதே நான் தனியாக வந்ததால் பிரச்சனை இல்லை, ஆறுதலாக இந்த இடத்துல எல்லாம் 2 வீடியோ எடுத்துகிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் போய் கொண்டு இருக்கிற இந்த இடம் தான் ஆலப்புழா டவுன் போல் இருக்குது. இந்த பாலத்தில் போய்க்கல அப்படியே இந்த வெள்ளத்து பக்கத்தில் பாருங்க ஒரு சேர்ச்சோட அப்படியே போட்டெல்லாம் நிற்குது. உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நினைக்கிறேன் இந்த இடமெல்லாம் ரோட் ஷோட்டில் கவர் ஆகிருக்கும் போல் இருக்குது. இந்த இடத்து பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் வயல் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இலங்கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீட்டாக இருக்குது. எனக்கு இந்த கேரளா வந்ததுலேருந்து அப்படியே அந்த ஹிப்ஹாப் பாதின பாட்டு தான் வாயில் ஓடிக்கொண்டே இருக்குது. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு கேரளா வானம், அந்த பாட்டு தான் போய்கொண்டே இருக்குது. இதை தாண்டி நான் படிச்சிருந்தா கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதான் அந்த வரியை மட்டும் சொன்னான். இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே அப்படியே ரோட்டு வேலை தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும் போல் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு இந்த கேரளாவிலலாம் கருப்பு வேட்டியெல்லாம் கட்டி கொண்டு தெரியணும், அப்படியான ஒரு வேட்டியை வேண்டிட்டு போகணுமெண்டு வீட்டை. இந்த கிடங்கு பள்ளமான ரோட்டெல்லாம் தாண்டி வரைக்கும் சொல்ல பாருங்கள் கொஞ்சம் நல்ல ரோட்டாக இருக்குது. இதிலேருந்து நான் அங்கே போக மட்டும் இப்படியே இருந்துச்சுன்னா சந்தோஷம். பின்னே தாண்டி வேறு படம் எடுத்ததுன்ற 2 லொக்கேஷன் இருக்குது. அதில் முதலாவது லொக்கேஷன் எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். இந்த உள் கிராமத்தில் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடமெல்லாம் பாருங்கள் இப்படி பச்சை பசையிலண்டு இருக்கண்டு. பெண்மரி சர்ச்சுன்னு அடித்து ஒரு இடத்துக்கு வந்தேன், ஆனால் அந்த லொக்கேஷன் பிள்ளையான லொக்கேஷன். அப்போ இந்த அங்கள்கிட்ட தான் கட்டினான். இதுலேருந்து போய் ஏதோ இடது பக்கம் திரும்பி ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இடது பக்கம் திரும்ப சொல்லியிருக்கணும். இப்போ ஒரு உள் ரோட்டால் கூட்டி கொண்டு போகுது. இந்த இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் அப்படியே வாய்க்கால தான் இருக்குது. புள்ளின் குன்னோ சென்மரி சர்ச் அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த இடமெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்குது தெரியுமா. நான் தேடி வந்த லொக்கேஷன் இந்த வலது பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் பார்க்கிங்கும் இருக்க போல இருக்குது. கொண்டே பைக்கை நிப்பாட்டுவோம். இதுதான் நான் தேடி வந்த சர்ச். இதில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த சர்ச் வந்து விண்ணை தாண்டி வர படத்தில் கட்டத்தில் வரும். அப்போக்கில் என்ன செய்யணும்ன்ற ஒரு சீன் உண்டு. அங்கேருந்து அப்படியே ட்ரோன் வந்து இப்படியே இந்த சர்ச்சை காட்டு நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாருங்கள் அந்த சர்ச். இது என்ன கட்டத்தில் வரும்னா த்ரிஷாக்கு கல்யாணம் நடக்குதுதானே அந்த கட்டம் இந்த சர்ச்சில் தான் எடுத்திருக்கணும். இப்போ இதில் இருந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கணுமா தெரியலை, போய் பார்ப்போம். அந்த காட்சி ஃபுல்லாகவே அந்த சர்ச்சுக்குள்ளே தான் எடுத்திருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட டியூஸ்டேயில் ஹாலிடே அப்படின்னு போட்டிருக்கணும். இதுதான் பாருங்க அந்த சர்ச். இதில் தான் அந்த பட சீன் எடுத்திருப்பினோம். இதில் த்ரிஷா இருப்பா, கல்யாணம் வேறு யாருக்கும் நடக்கும். அப்போக்கில் சிம்பு வருவார். சிம்பு வந்து சொல்லுவார், நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இந்த இடத்துலையே இந்த சர்ச் தான் பெரிய சர்ச் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல நான் நிற்கிறேன்ன்றது எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. அதோட இந்த இடத்துல அந்த சீன் நடக்கல அப்படி அங்கே இருந்து கேமரா வந்து அப்படியே கீழே ஆளை எடுத்து கொண்டு போயிடும். நல்லா இருக்கும் அந்த சீன். ஓகே, இப்போ அந்த சர்ச்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போர்ட் போட்டிருக்கணும். சரி, நான் அதுலேருந்து மோட்டோ விளாகில் போய்ட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த சர்ச்சை பார்த்துட்டு வெளிக்கிட்டேன். இதில் இருந்து அடுத்ததாக இந்த ஜெசியில் வீடுன்னு அந்த படத்தில் காட்டிக்கணும் தானே, அந்த இடத்த தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து 2.9 கிலோமீட்டர் போகணுமெண்டு கூகுள் மேப் காட்டுது. இப்போ கூகுள் மேப் காட்டின லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கு இஞ்சால அப்படியே நடந்து தான் போகணும் போல இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இந்த அக்கா தான் அந்த வீட்டை காட்டப்படாதான். அப்படி எல்லாமே நான் அந்த இடத்த பார்க்கலாம், கூகுள் மேப்பில் காட்டுது. நன்றி அக்கா. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் அந்த படத்தில் ஒரு மதிலேறி குதிச்ச உடனே வேறு அப்படின்ற மாதிரி காட்டுக்கணும். இதிலெல்லாம் இப்போ மண் நிரப்பிட்டோம் போல இருக்குது. இதில் வேறு இதுதான் அந்த வீடு. ஜெசின்ற வீடை பார்க்க ஜெசியே வந்துட்டுருக்கேன். இதில் விண்ணை தாண்டி படம் மட்டும் இல்லை, நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்கணும். ரஜினின்ற ஒரு படம் கூட எடுத்திருக்கணும். இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கணும் தெரியல என்ற அளவுக்கு இப்போ வேணும்.
இப்போ இந்த இடத்துல அனுமதி கேட்டுட்டேன். இந்த அங்கிள் தான் இந்த வீட்டோட ஓனர். அவர்கிட்ட தான் கேட்டேன். தமிழ் நல்லாவே கிடைக்கிறார். இப்போ கேட்போம். அங்களோட பேர்? என் பேர் வந்து மார்டன் ஆண்டனி. மார்டன் ஆண்டனி. ஓகே. இந்த இடத்துல இந்த வீட்டில் தான் விண்ணை தாண்டி வர படம் எடுத்ததா? ஆமாம்மா, த்ரிஷா வீடு இருந்தாச்சு. அதுக்கு முதல் வேறு ஏதாவது படம் எடுத்திருக்காங்க? அதுக்கு முன்னாலே மலையாளம் படங்கள் வந்திருக்கு, கழிச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்திയൊക്കെ வந்திருக்கு. ஒரு நாள் பாட்டு சீன் அதுக்கு எடுத்திருக்கேங்க. ரைட். പിന്നെ സീരിയൽ വരുത് സീരിയൽ. പിന്നെ ഒരു ഹോം സ്റ്റേ എടുക്കുന്നതിനാൽ അങ്ങനെ നിറയെ ആൾക്കാർ ഇങ്ങ് വരുത്. ഹോം സ്റ്റേക്ക് എவ்வளோ ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்து 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது. வந்து ஒரு குரூப்பாக வந்தாலும் 10-15 ஆள் இருந்தாலும் நம்ம 4 ரூம் கொடுக்கும்போது 8000 ருபீஸ் வருது. இங்கே ஃபுட் எல்லாம் நம்ம கேரளா ஃபுட்டு கொடுக்குது. அப்புறம் வந்து போட்டிங், கண்ட்ரி போட்டு, சின்ன வெள்ளத்தில் துழையிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு அவசரம். விண்ணை தாண்டி வர படம் எவ்வளோ காலம் இங்கே எடுத்தவேல்? ஒரு 10 நாள் இருந்தாச்சு. 10 நாள் எடுத்து. ஆமாம், தமிழ் வந்து 10 நாள் இருந்து அப்புறம் வந்து 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தானே ஹிந்தி, தெலுங்கு எல்லாம் வந்தாச்சு எல்லாத்துக்கும். ஓகே. இப்போ நாங்கள் எனக்கு ஒவ்வொரு இடங்களும் காட்டுங்களா எந்தெந்த இடத்துல படம் எடுத்தவேல்? ஆமாம் ஆமாம். உள்ள வாங்க. இதானே ட்ராயிங் ரூமு. அங்கே இருந்தெல்லாம் அவங்க பேசியாச்சு. அப்புறம் பின்னாடி வந்தாச்சு. கழிச்சிட்டு பின்னாடி போயிடுவோம். பின்னாடி இங்கே வந்து அப்புறம் வந்து சாப்பாடு அடிக்கிறது இங்கே தானே. மீன் இருக்கு, சிக்கன் இருக்கு, சாப்பிடுங்க நமக்கு சொல்லுது. மீன் இருக்கா, சிக்கன் இருக்கா? இதெல்லாம் அந்த சாப்பிட்ற கட்டம் பண்ணுறோம். കരിമീനുണ്ട്, ഫിഷുണ്ട്, മട്ടനുണ്ട്. அதோட இந்த வீட்டில் திரிஷா இருந்த ரூம், அதாவது அதில் ஒரு சீன் காட்டி இருக்கிற மாதிரி அந்த ரூமை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். இதுதான் திரிஷா இந்த ரூம். உன்கூட பேச மாட்டேன். நீ எங்கே இருக்க கார்த்திக்? ஏசி ரூமா? நார்மல். இது நான் ஏசி, 2 நான் ஏசி, 2 ஏசி இருக்குது. 4 ரூம் இருக்குது இப்போ கொடுக்குறது. அந்த மூவி எடுக்கிற டைமில் இங்கே தான் ஸ்டே பண்ணுவீங்கம்மா இல்லை? அவங்க நைட்டில் வந்து ஒரு 12-1 மணிக்கு தான் இங்கே செக் அவுட் ஆகுது. போயிட்டு ரூமுக்கு போயிட்டு திரும்பி காலையில் ஒரு 8 மணிக்கு இங்கே வருவாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவுட் சைடு தானே சிம்பு வந்து த்ரிஷா கூப்பிடுது நைட்டில். இப்போ இதில் இருந்து பின்பக்கம் போய் கொண்டிருக்கேன். அந்த சீன் எடுத்த பார்க்க தான். ஜன்னல் ஓப்பன் பண்ணி இந்த ஜன்னல்லாம் இப்போ திறக்க சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அந்த சீன் நடந்திருக்கும். சிம்பு வருது நைட்டு. இது இந்த இடத்துல தான் வருவாரா? ஆமாம்மா. ரைட் ரைட். மஞ்சியில் இப்படி வந்துட்டு தோணியில் வந்து இந்த இடத்துல சாடி வந்து இது உங்களோட தோணியா? ஆமாம்மா. ரைட். அப்புறம் வந்து நைட்ல இங்கே இந்த செடி எல்லாம் வந்து உட்கார்ந்தா பேசுது. நீங்களெல்லாம் அந்த கட்டமெல்லாம் இங்கே இருந்து பார்த்தீங்களா? நம்ம இங்கே இருந்தாச்சு. எவ்வளோ எது ஃபிலிம் ஷூட் வந்தாலும் நமக்கு ஒரு ரூம் அவங்க தருவாச்சு. எலிமினேஷன் பண்ணி இங்கே தான் இதில் எல்லாம் பந்தல் போட்டிருப்பாங்க. ஆமாம். கேமராலாம் என்ன யூஸ் பண்ண அவங்க எடுக்கிறதுக்கு? எப்படி அவங்க யூஸ் பண்ண கேமராலாம் கிரெயினா? ஆமாம், கிரெயினில் இப்படி வந்து எல்லாம் ஜெங்கார் இருக்குது, அதில் கேறு தானே அப்படி தான் வரும். அவங்க யூனிட் வண்டியோட சேர்த்து தான் இங்கே வருது. இப்போ சிலப்போ சில ஃபிலிமுக்கு வந்து கார் வேணாலே அவங்க இனோவா ஜெங்காரில் கேட்டு இங்கே தான் வந்து தான் ஷூட். அதே மாதிரி கடைசி கட்டத்தில் சிம்புவும் திரிஷாவும் அந்த இடத்துல தான் கழிச்சு கொண்டிருப்பிடும். ஆமாம். ஓகே. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் நடந்திருக்கு. அந்த படம் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். நன்றி அங்கள். நன்றி. அதே மாதிரி இவையில் ஹோம் ஸ்டே செய்யலாம். அதோட டீட்டெயில்ஸாக இதில் இருக்குது. யாராவது வாரீங்களாண்டா கால் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தீங்களாண்டா நல்லா. அப்படியே இப்போ இந்த வீட்டுண்ட சினிமேட்டிக் வியூவை பார்ப்போம். இந்த வீட்டுண்ட சினிமேட்டிக் வியூவை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் அந்த சிம்புவும் த்ரிஷாவும் காய்ச்சி கொண்டு போயிடும் அந்த சீன் எடுத்துருப்பிடும். இதில் நாங்களும் போட்டில் போகலாம் என்றாலும் நடந்து போகிற அளவு தூரத்தில் தான் பைக் விட்டுருக்கோம். அதால் நடந்தே போயிடுவோம். இல்லை எல்லாம் வேலை செய்யணும். நான் பைக்கை வேறு அதில் தனியாக விட்டுட்டு வந்துருக்குறேன். எல்லாம் இருந்துச்சேண்டா சந்தோஷம். பாருங்கள், ஒரு மூலையில் இருக்கிற இடத்துக்கு வந்து படம் எடுத்துருக்கணும்.
மேலும் அப்படி தான் படம் எடுக்கிறது அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை. ஆனால் இந்த இடத்த எல்லாம் படத்தில் பார்க்கல வேறு எங்கேயோ மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கல அந்த இடத்துக்கு தெரியல இல்லை. இப்போ அந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். பைக்கில் எதுவுமே இல்லை, அப்படியே இருந்தது. இப்போ இதில் இருந்து அடுத்ததாக எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாடா கொல்லமன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். நீங்கள் இந்த 79 கிலோமீட்டர் போகணுமா. உண்மையிலவே நானும் கேரளா சும்மா தான் இருக்கும் படங்களுக்கு அப்படியாண்டு. ஆனால் நல்லா இருக்குது. விடுதலில் பாருங்க எல்லா பக்கமே அப்படியே தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் பெரம்பு மாதிரியும் கட்டி வச்சிருக்கணும். எதுக்காக அப்படியாண்டு தான் தெரியல. இதில் எல்லாம் பார்க்கல உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். என்ன கொல்லம் கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கொல்லப்புறத்தால் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ட் ரோட்டில் கூட்டி கொண்டு போகுது. பார்ப்போம். இவ்வளோ நேரம் உள் ரோட்டால் ஓடி வந்து இப்போ தான் என்ன 62 ஹைவேல ஜாயிண்ட் ஆகிருக்கிறேன். என்ன இதில் இருந்து கொல்லம் இடத்துக்கு 54 கிலோமீட்டர் போகணுமா. உண்மையிலுமே விடியலேருந்து வீடியோ எடுத்து களைச்சி போயிட்டேன். என் வலது பக்கத்தில் போலீஸ் ஆக்கள் போயிடும். பின்வாண்டிடுவோம். கேமரா வேறு கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் ஒரு விஷயம் என் பைக்கில் கவனிச்சுனா என்னென்னு பார்த்தீங்கன்னாடா 29,006 கிலோமீட்டர் ஓடி இருக்கு என் பைக். 21,500 சொச்சத்தில் எடுத்து நான் போய்கொண்டிருக்கைகளே மழை தூருது. அதோட கேமரா கழட்டி வைக்க போகிறேன். இப்போ தான் மழை விட்டது. இந்த இடத்துல போய்கொண்டிருக்கைகள இந்த வலது பக்கத்துலேயும் சரி அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் பின்பக்கத்துலேயும் சரி எல்லாம் ஒரே மாதிரி போட்டுகளாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதோட தெரியுமோ தெரியலை. உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வெள்ளனை வந்திருந்தா ரோன் ஷர்ட் எடுத்துருக்கலாம். கொல்லமன்ற டவுன் போக மட்டும் தான் முடிவெடுத்து வந்து கொண்டிருந்தனால என்றாலும் அந்த இடத்துல நிற்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அது என்ன இடம்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தாலெல்லாம் போய் கொண்டிருக்கல ரோட்டெல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வாகனங்களும் குறைவாக இருக்குது. என்றாலும் இந்த இடத்துல ஓடுறதுக்கு பயமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கேரளா. சில ஸ்பின் மிஷின் எங்கே இருக்கோ தெரியல. இந்த இடத்து பக்கத்தில் எல்லாம் பாருங்கள். இந்தாலெல்லாம் தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது போல இருக்குது இந்த கேரளாவில். இதில் போய்க்கல திருப்பியும் மழை தூரம் வலிக்கிடுது. என்ன செய்கிறதோ தெரியல. நான் கேமரா கலட்டி வச்சுட்டு ஒரேடியாக ரூமுக்கு போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கடைசியாக நான் இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். இப்போயும் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அதோட இப்போ ரூம் எடுத்துட்டேன். ரூம் வந்து இந்தியா காசு 1000 ரூபா காசு எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ரூமை சுற்றி காட்டுறேன். இதுதான் பாருங்கள் ரூம். அதோட ஒரு ஃபேன் மட்டும் இருக்குது மேலே. இது பாத்ரூம். நீட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்போ ரூமை பார்த்துருப்பீங்க 1000 ரூபாய்க்கு பரவாயில்ல. சரி, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய். நான் என்ன இடத்துக்கு வந்திருக்கேன்ன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள்.